படம் செம்மையா இருந்துச்சு, வேற லெவல்ல இருந்துச்சு. விக்ரம்காக பார்ட் 1 பார்க்க ரெடியா இருக்கும். கண்டிப்பா வந்து விக்ரம்காக நாங்க ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பார்ப்போம். பார்ட் 1 செம்மையா இருந்துச்சு. இல்ல கெஸ் பண்ணவே முடியல. செம்ம சஸ்பென்ஸா சூப்பரா இருந்துச்சு. இல்ல கெஸ் பண்ண முடியல. செம்மையா இருந்துச்சு படம், வேற லெவல். அதெல்லாம் நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நாங்க சொல்லிட்டா அப்புறம் நீங்க வராம போயிடுவீங்களே. செம்மையா இருந்தது. ஏஞ்சி டான்ஸ் ஆடுறோம் போல தோணுது. அவ்வளவு வேற லெவல்ல இருந்துச்சு. ஆமா நல்லா இருந்தது, செம்மையா இருந்தது. மொத்தத்துல மூவி வேற லெவல், வேற லெவல். மியூசிக் செம்மையா இருந்தது. ஜிவி இது பிடிச்ச சீன்னா படமே மொத்தத்துல நல்லாதான் இருந்துச்சு. அப்படி இதுவா சொல்லணும்னு இல்ல, மொத்தத்துல படம் வேற லெவல்ல இருந்துச்சு. எல்லாரும் கண்டிப்பா வந்து பார்க்கலாம். செம்மையா இருந்துச்சு. இருந்துச்சு. என்ன சொல்ல வராங்க, நெக்ஸ்ட் என்ன ஆக போகுது, எங்க இது கொண்டு போறாங்கன்னு ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் புரியவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அப்புறம் ஓகே இதுக்காக தான் நடந்துச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப் செம்ம ஃபாஸ்டா போச்சு. சூப்பரா இருந்தது செகண்ட் ஹாஃப். செம்மையா இருந்துச்சு. ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவா போச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. எஸ் ஜே சூர்யா அவரோட ஆக்டிங் அவர் வேற லெவல்ல பண்ணிருக்காரு. ஆமா ஆமா இல்ல நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த அளவுக்கு இல்ல, ஆனா ஃபைட்ஸ் நிறைய இருந்துச்சு. ஆனா நல்லா இருந்துச்சு. படம் வந்து விக்ரம் சாரோட கம்பேக் வாய்ப்பே இல்ல, தரமான கம்பேக். பார்ட் 2 முடியும் போது பார்ட் 1 என்னதான் நினைச்சு தெரிஞ்சுக்கணும் நான் வெளியே வரேன். ஆக்சுவலா இது உல்டாவா இருக்கு. ஒர்த்து படத்தோட கான்செப்ட் கிட்டத்தட்ட ஒரு விஷயம் பண்ணிட்டு அவர் நார்மலா வாழ்றாரு. திருப்பி அந்த விஷயத்துக்குள்ள ஒரு போறாரா இல்ல நார்மலா லைஃப்க்கு வராரா, அதான் கான்செப்ட். வேற ஒண்ணும் இல்ல. ஆனா எதனால வந்து இப்படி வாழ்றாரு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம சொல்லுவாங்க அப்படின்னு நம்புறேன் நான். படம் வந்து யதார்த்தமான மாஸ். ஒரு சீன் வந்து பாத்தீங்கன்னா மாசா இருக்கும், ஆனா படத்துல வந்து மாசம் இருக்கு, ரொம்ப யதார்த்தமா இருக்காங்க. நம்ம வீடு போய் சண்டை போட்டாலும் போய் பார்ப்போம்ல, அந்த விஷயத்த ரொம்ப யதார்த்தமா கட்டுறாங்க. அவரு சொல்ல வேணும், அவர் வந்து ரொம்ப சட்டிலா பண்ணியிருக்காரு. ஆனா ஃபர்ஸ்ட் பார்ட்ல அவரோட இது இருக்கு, கண்டிப்பா இருக்கு, கண்டிப்பா இருக்கு. இவரு வந்து இந்த விஷயத்துல ஒரு ஃபேமிலி தான் வாழ்றாரு. சோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல அவர் எப்படி இருந்திருக்கலாம், அதுவும் யதார்த்தமா தான் காட்டுவார்னு நினைக்கிறேன். சத்தியமா அருண்குமார் சார் வந்து நல்லா பண்றாரு. இப்போ ஹீரோயினும் நல்லா தான் பண்ணிருக்காங்க. ஹீரோயின் சூப்பரா பண்ணிருக்காங்க. கிளைமேக்ஸ் ஓப்பனிங் சீன் நடக்குது, ஆனா கிளைமேக்ஸ்ல ஒரு விஷயத்தை ரிவீல் பண்றாங்க. ஆனா அது வரைக்கும் நமக்கு தெரியல. அதனால கிளைமேக்ஸ் வந்து எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டோட முடிக்கிறாங்க. வீரதீர சூரா படம் பார்த்தோம் ப்ரோ. விக்ரம் படம். நான் ஆக்சுவலா வந்து விக்ரம் சார் எப்படி நடிப்பான்னு எனக்கு தெரியாது. நான் வந்து படம் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கூப்பிட்டாங்கன்னு வந்தேன். ஆனா எனக்கு பார்த்துட்டு விஜய் படம் எப்படி பார்த்துக்கணுமா அந்த மாதிரி வேற ஒருத்தவங்க படம் பார்க்கறதோட விக்ரம் சார் எப்படி பண்ணுவாரா, இவ்வளவு எங்க பண்ணுவாரா அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. பயங்கர ஃபயரா இருந்தது ப்ரோ. கிளைமேக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா செம்மையா தெரிக்க விட்டாரு. ஜிவி பிரகாஷ் மியூசிக் பயங்கரம் ஹைலைட் பண்ணிட்டாரு. ஒன்லைன்ல சொன்னா நண்பனுக்காக எப்படின்னா நண்பனுக்காக ஏதாவது ஒண்ணுன்னா கண்டிப்பா துணி நிக்கலாம் ப்ரோ. இதான் இது ஒரு ஒன்லைன் ஸ்டோரி. நண்பனுக்காக ஏதாவது பிரச்சனை, அவனுக்கு ஏதாவது பிரச்சனைனா கடைசியில உயிரை கொடுத்தாவது அவங்க அந்த பிரச்சனை தீர்த்து வைக்கிறதா ப்ரோ ஒன்லைன் ஸ்டோரி. பயங்கரமா இருக்கு. ஃபேமிலியோட வந்து பாருங்க, பயங்கரம் தெளிவா இருக்கும், ஃபயரா இருக்கும் ப்ரோ. எனக்கு இன்னும் அந்த ஃபயர் அடக்க முடியல, பயங்கரம் ஃபயரா இருக்கு ப்ரோ. செம்ம ப்ரோ. ஜிவி பிரகாஷ் தெரிக்க விட்டாரு மியூசிக். ஆக்ஷன் படம் தான் ப்ரோ, ஆக்ஷன் படம் தான். ஆனா ஃபேமிலியோட வந்து பாக்கலாம். நிறைய பேர் சொல்லுவோம் எனக்கு பிடிச்ச சீனை கடைசியில அந்த ஒரு பிஜிஎம் போட்டிருப்பாங்க ப்ரோ. சிங்கம் போலன்னு அந்த டூல் பிஜிஎம் போட்டா இருப்பாருங்க ஜிவி பிரகாஷ். செம்ம ஹைலைட் ப்ரோ. நான் எதிர்பார்க்கவே இல்லை அதை கொண்டு வருவான்னு. தியேட்டர்ல எல்லாம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ. பயங்கரமா இருந்தது, செம்ம ஃபயர் ப்ரோ. எனக்கு வந்து அந்த ஃபயர் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும், என்னால கெஸ் பண்ண முடியல. ஆனா என்ன எதிர்பார்த்தேன்னா எனக்கு என்னவோ அவர் ஏதோ ஒரு நான் யார்கிட்டயோ நம்பி கொடுத்துருக்காங்க. இப்போ ஃப்ரெண்டோ யாரும் தெரியல, நம்பி இருக்காங்க. அவருக்காக நம்ம கொடுக்கணும், அவருக்காக நம்ம ஏதாவது பண்ணணும், நம்மளை நம்பி வந்துட்டாங்க, அவங்களுக்கு பண்ணணுன்றது ஒன்லைன் ஸ்டோரி. ஒன்னப்பாவை எப்படின்னு நம்மளுக்கு கதை தெரியாது ப்ரோ. ஆனா இந்த படம் செம்ம தெரிக்க விட்டாரு.